அடிச்சு காட்டுறாரு. என்னடா இங்கேயே வந்துருச்சு. Hi guys, welcome back to our channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருக்கீங்க. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, போன வாரம் வந்து ஒரு vlog போட்டிருப்பாங்க ரைட் டு பஸ்ஸில் பீச். அதை வந்து நான் காலையில் போய் போட்டிருக்கேன். அந்த வீடியோலே சொல்லியிருப்பேன் ஈவினிங் இந்த பீச் நல்லா இருக்குங்க நைட்டு. அது சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ நைட்டு போய் எடுத்து போட்டுருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதாங்க நைட்டு கிளம்பியாச்சு. போகலாம் அங்கே போய் காட்டணும் பீச். டிராஃபிக் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. போவோம் அப்படியே. இதில் மாட்டினோன்னா அவ்வளோதான். அப்படியே கொண்டு போகலாம் இந்த அளவுக்கு. காருக்கா அப்படியே அந்த பைக் பின்னாடி போயிடலாம். அப்படியாச்சு. சார் இங்கே வந்து என்னாச்சு க்ரீன் போட்டேன். இப்போ எங்கே வந்து டிக்கெட்டு போடுறாங்க? ரைஸ் நேற்று நைட்டுங்க நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் சொல்லி வீட்டிலேருந்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். பைக் எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப ஒரு தாத்தா, வயசான தாத்தா. அவர் வந்து லிஃப்ட் கேட்டிருந்தாரு. பாவம் கையில் பேக்கு அதெல்லாம் வச்சு லிஃப்ட் கேட்டிருந்தாரு. நீங்கள் ஒன்று இப்போ உங்கள் யாராவது வந்து உங்கள்கிட்ட லிஃப்ட் கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொடுப்பீங்க. இல்லை தரலன்னு நைட்டு போகிறேன் அந்த சைடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அவர் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சில பேர் வந்து அப்படியே கண்டுக்காமல் போனாங்க. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. அவர் பாவம் வந்து எல்லாருக்கும் லிஃப்ட் கேட்டிருந்தாரு. நீங்களும் அப்படியே நீங்களும் பைக்கில் போய் யாராவது லிஃப்ட் கேட்டாங்கன்னா ஒன்று கொடுங்க. இல்லைன்னா அந்த சைடு போகிறாங்க நீங்கள் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கண்டுக்காமல் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி போவாங்க. அவங்களே ஏதோ அர்ஜென்ட்டில் தான் வந்து நம்ம கேட்பாங்க. இந்த மாதிரி முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா சொல்லிட்டு போயிருங்க. யாரையாவது பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாங்க. செஞ்சு யாராவது பண்ணாங்க. அதுவும் நம்ம ஃபேமிலியில் இருந்துட்டு கண்டிப்பாக யாராவது பண்ணுங்க. இந்த அளவுக்கு எல்லாம் கேட்கலாம். கைஸ் வந்தாச்சுங்க பீச்சுக்கு. இன்னும் கூட்டம். என்னடா கூட்டம்? ஏதோ பேண்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும். இந்த சந்தூரில் ஃபுல்லாக. அப்புறம் இங்கே பார்க்குற இடம்லாம் ரெஸ்டாரண்ட் இருக்கும். சொன்னேங்க கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? போகலாம் நம்ம போய் பார்க்கலாம். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி கொடுறா. இதில் இங்கே வேறு ஃப்ளேவராக வச்சுருக்காங்கடா. 5 ஃப்ளேவர் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று போயிட்டு வாங்கக்கா. ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுங்க. டேய் மீன் கடைங்கிறா. ஏன் யூடியூப்பில் பார்த்தேன்டா. யூடியூப்பில் நிறைய கடை வேண்டாம். எலிப்பூச்சின்னு ஒன்று பார்த்தியா? எலிப்பூச்சியா? என்ன எலிப்பூச்சியா? ரவுண்ட் ரவுண்டாக வைக்கிறானு. அடப்பாவி.
என்னடா பூரா பயிலும் இங்கே தான் இருக்கானுங்க சென்னையில் இருக்கு. பின்ன சண்டேல பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம், கலர்ஃபுல்லாக இருக்கு. என்ன சொல்கிறேன்? டேய் கலர்ஃபுல்லாக இருக்கும் பீச்சு சொன்னான்டா. டபுள் மீனிங்கா இல்லை, சிங்கிள் மீனிங். லாரி பிங்க தான் சுற்றினு போகுது. அன்னைக்கு ஒரு நாள் பீச்சுக்கு போனேன், புது ஐட்டமாக இருக்குப்பா. இங்கே தான் தலைவர் ஜூஸ் குடிச்சிருந்தேன் பற்றி, அந்த புகை ஜூஸ் தெரியலையே. பேரு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குடா. நல்லா இருக்குமாண்டா, கோவலம் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. எலி பூச்சியா? டேய் பேரே ஒரு மாதிரி இருக்குடா. ஏனாடா முக்கியம்? சரி போய் கேளு. நான் கேட்க மாட்டேன், நீ கேளு. இதுதான் நினைக்கிறேன். இதே மாதிரி தான் கேட்குறான். எலி பூச்சி டேய் வேணாண்டா, அதெல்லாம் அதெல்லாம் வேணாண்டா. டேய் வெறுப்பேதா, அதெல்லாம் வேணாண்டா. போய் வேணான்னு சொல்றா. டேய் அது என்னதாச்சும் கேளுடா, வாடா. அது நான் பார்த்துருக்கேன். நீ பார்த்துருப்படா, அது என்னன்னு கேளுடா. நண்டு இருக்குல்ல, நண்டா? டேய் வேணாண்டா, அதெல்லாம் வாடா, எனக்கு பிடிக்காதடா. வா டேய் மச்சான் வெறுப்பேத்தாரா, எனக்கு பிடிக்காதடா, வாடா. வேணான்னு சொல்றா, போட்டுற போறாங்கடா. போடுறதுன்னா சொன்னேன். தயவு செஞ்சு வேணான்னு சொல்றா, போலாம்டா. டேய் அது பேரை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குடா. மச்சான் அது பேரை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குடா, தயவு செஞ்சு வேணான்னு சொல்றா. இதுதான் அது அக்காங்கடா. டேய் நிறைய பேர்ட்ட கேட்டேன். நிறைய பேர்த்து யார்கிட்டடா கேட்ட? நிறைய பேர்ட்ட கேட்டேன். யாருக்கிட்ட கேட்ட? நிறைய பேர்ட்ட கேட்டேன். டேய் நிறைய பேரே ஒரு மாதிரி இருக்குடா, எலி பூச்சியா? டேய் மச்சான் தயவு செஞ்சு வேணாம்டா, போலாம்டா. சரி வரட்டும், நான் சாப்பிட மாட்டேன்டா. கைஸ் எலி பூச்சிலாம் தின்றாங்க, சூப்பராக இருக்கும். சத்தியமாக நல்லா இருக்காது. கேளு. கேட்டான் வந்துருச்சா? இரு கைஸ் இங்கே பாருங்க. ஷார்ட் ஒன்று போட்டு. என்னடா இது, என்ன பேர் சொன்ன? எலி பூச்சி. எலி பூச்சி. அடுத்த ஃபுட்டி ஆயிருப்போ. சாப்பிடு. இதெல்லாம் சாப்பிட்டு தானே இப்படி இருக்க? சார் எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேணவே வேணாம், நீயே சாப்பிடு. 70 ரூபா கொடுக்க நட்டம் மொட்டையா போறது இப்போ. சார் அதே ஒரு மாதிரி இருக்குடா. சரி சாப்பிடுப்பா. எப்படி இருக்கு? அப்பயே சொன்னேன் நல்லா இருக்காதா, வேணாம்டா. கேட்டியா? எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். நீ தானே வாங்கின, நீயே சாப்பிடு. நல்லா இருக்குல்லப்பா, அதான் வாங்கினேன். எவ்வளோ பேர்கிட்ட கேட்டேன், நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க. சொன்னேன் அழகா அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கியிருக்கலாம்டா. அங்கே வர்றான். அதுவும் ட்ரீட்டா? இது ட்ரீட்டே இல்லை, இது நீ வாங்கி சாப்பிட்ற. இது எப்படியும் சாப்பிட முடியல, அப்புறம் என்ன? எலுப்பூச்சியை வாங்கிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு இருக்க. ஒத்துக்கோ, நல்லா இல்லைன்னு ஒத்துக்கோ. அது இங்கே வச்சுட்டு அப்படியே ஓடிக்கலாம். இங்கே வச்சுட்டு அப்படியே ஓடி போயிடலாம். வை போகலாம், வை போகலாம். காசு யார் கொடுப்பா? ஃபஸ்ட்டு காசு கொடு. காசு கொடுப்பா. காசு ஆமாம் நான் கொடுக்குறேன். சரி ஹெல்மெட் எப்படி? சத்தியமாக நல்லா. அது பேரை பார்க்கும்போது நான் சொன்னேன் நல்லா இருக்காதான்னு. யூடியூப் பார்த்தல அப்புறம் நீ இல்லை அந்த ஆரிஃப் உதவிக்கணும். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? வேணாம் போயிட்டு ஐஸ் இல்லை இல்லாட்டி சும்மாரா ஐஸ் கோலா வாங்குறோம். 4 கலர் போட்டு வாங்குறோம். ஃபோட்டோ என் தம்பியை வெறுப்பேற்றணும். என்ன பொட்டேட்டோ? அதுவா அக்கா? ஒரு கான் போதும்க்கா. வேணாம்க்கா, அப்படியே கொடுங்க. ஒரு 14 ரூபா வரும்.
எலிப்பூச்சி சாப்பிட்டு சாக போகிறான் இன்னைக்கு சொல்லி லாஸ்ட் டே விஸ்பர்ஸ் ப்ரோ போன்டா சொல்கிறேன் அந்த கதை சொல்கிறேன் எது நான் சொல்கிறேன் சாப்பிட்டு கண்டினியூ கைஸ் அதுக்கு வந்து நாங்கள் ஸ்மோக் மாக்டெயில் ட்ரை பண்ண போகிறோம் ப்ளூபெரி ப்ளூபெரிலாம் வேணாம்டா விபத்துக்கு வரேன் என்ன நீ போய் கேட்குறீங்களா ஒன்று கொடுங்க ஜஸ்ட் ஸ்டவ் உள்ள வச்சு சாப்பிடுவோம் ஒரு ஸ்மோக் பிஸ்கெட் ஸ்மோக் ப்ளூ முடியும் பிஸ்கெட் எவ்வளோ 100 இப்படியா நல்லா இருக்கு ப்ரோ போதாங்க வச்சிருக்கேன் போகுது ப்ரோ சாப்பிட்டுட்டு இருக்கு ஊதுரா இல்லை இல்லை அவ்வளோதாண்ணா ஊது ப்ரோ 3% வந்துருச்சு சார்ஜ் பேட்டரி கொண்டு வரல இந்த பாரு பையன் விஸ்காலிஃபா மாதிரியே பாய் கைஸ் ஒரு பீச்சிலேருந்து கிளம்பியாச்சுங்க இன்னும் நிறைய ஷூட் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் என் கோப்ரோ பேட்டரி டெட் ஆகிடுச்சு சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்